தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, எந்த செய்தி பேசு பொருளாகி இருக்கிறது என்று சொன்னால், SRM என்கின்ற ஒரு தனியார் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தின் முதலாளி பாரிவேந்தர் என்கின்ற இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருவர், மிகப்பெரிய தொழில் அதிபர், அதாவது கல்வி வணிகர். அவர் தமிழ் பேராயம் என்கின்ற ஒரு அமைப்பை தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் நிறுவி பல்வேறு அரசு பதவிகளிலே இருந்த, குறிப்பாக தமிழ் துறைகளிலே இருந்த, பல்கலைக்கழக துணை வேந்தராக இருந்த பொன்னவைக்கோ உட்பட பலரை அங்கே அந்த தமிழ் பேராயத்திலே அமர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். பேசு தமிழா பேசு என்று அதனுடைய தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் பேசக்கூடிய இளைஞர்கள், மாணவர்களுக்கு பரிசு தொகை அல்லது ஊக்கத்தொகை வழங்கி தன்னை ஒரு தமிழராக அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடியவர், தமிழ் உணர்வாளராக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் நம்முடைய பாரிவேந்தர். SRM பல்கலைக்கழகம் 2023 11வது உலகத்தமிழ் மாநாடு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினரால் மலேசிய கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போது மிக சிறப்பாக நடந்தேறிய உலகத்தமிழ் மாநாடு. அந்த மாநாட்டிலே நானும் பங்கெடுத்தேன் சிறப்பு அழைப்பாளராக. பங்கெடுத்த சில எழுத்து வணிகர்கள் 12வது உலகத்தமிழ் மாநாடு இங்கே தமிழகத்தில் நடைபெறுகிறது, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதற்கு ஒப்புதல் தந்துவிட்டது என்று பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். பிறகுதான் தெரிந்தது, ஆழமாக உள்நோக்கி பார்க்கிற பொழுது, அது இந்த பாரிவேந்தர் அவர்களுடைய நலன் சார்ந்த நலன் விரும்பிகள் சிலர் அந்த மாநாட்டை SRM பல்கலைக்கழகத்தில் நடத்தப் போவதாக அறிவித்தார்கள், தெரிவித்தார்கள். அதை கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்ட ஒரே தமிழன் நான் தான். தொடர்புடையவர்கள் என்னிடமே தொலைபேசியில் வந்தார்கள். நான் என்ன சொன்னேன், பல்கலைக்கழகத்தில் மாநாடு நடத்துவதில் எனக்கு எதிர்ப்பு ஒன்றும் இல்லை, உலகம் முழுவதும் இருந்த தமிழறிஞர்கள் வருவதிலும் எதிர்ப்பில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுகிற பொழுது அரசின் சார்பிலே தான் நடைபெற வேண்டும். 2வது உலகத்தமிழ் மாநாடு 1968 சென்னையிலே நடைபெற்றது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தார். மிகப்பெரிய அளவிலே அந்த மாநாடு அந்த காலகட்டத்திலே பேசு பொருள் ஆனது. ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த மாநாட்டுக்கு எதிராக கருத்து சொன்ன ஒரே ஒரு தலைவர் உண்டு என்றால் அது திராவிடர் கழக தலைவர் ஈவேரா மட்டும்தான். அவர்தான் அந்த மாநாட்டை பற்றி இழித்தும் பழித்தும் தமிழ் மொழியை அவமானப்படுத்தியும் பல செய்திகளை வெளியிட்டார். போகட்டும். அதற்கு பிறகு மக்கள் திலக மாக்கோரா ஆட்சி காலத்தில் 1980 5வது உலகத்தமிழ் மாநாடு நான்மாட கூடலாம் மதுரையில் நடைபெற்றது. அதன் பிறகு 8வது உலகத்தமிழ் மாநாடு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே 95 என்று நினைக்கிறேன் தஞ்சாவூரிலே நடைபெற்றது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மாநாடுகள் நடைபெறவில்லை. ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காலகட்டத்தில் 2010 உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை கேட்காமல் உலகத்தமிழ் மாநாடு கோவையில் நடைபெறுகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு கருணாநிதி அறிவித்தார். அந்த அறிவிப்புக்கு அடுத்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர், ஜப்பானியரான அந்த தலைவர் கடுமையாக ஒரு அறிக்கை போட்டார். எங்களை கேட்காமல் எப்படி உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக முதலமைச்சர் அறிவிக்கலாம்? எங்களுக்கு மாநாடு நடத்துவதாக இருந்தால் ஓராண்டு 1.5 ஆண்டு காலம் எங்களுக்கு கால எல்லை வேண்டும் என்று கடுமையாக அறிக்கை போட்டார், எதிர்ப்பு தெரிவித்தார். அதன் விளைவாக அந்த மாநாடு உடனடியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறிவித்து ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தி முடித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது 12வது உலகத்தமிழ் மாநாடு தமிழகத்திலே SRM பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றால் நான் வைத்த முதல் கோரிக்கை, முதலில் அந்த SRM என்கின்ற அந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழில் பெயர் பலகை போட சொல்லுங்கள்.
பிறகுதான் அந்த மாநாட்டை அங்கே நடத்த வேண்டும். அப்படியானால் தான் அது சிறக்கும் என்று கோரிக்கை வைத்து பதறி போய்விட்டார்கள் பலர். பாரிவேந்தர் இது குறித்து மிக வருத்தப்படுகிறார் என்றெல்லாம் எனக்கு பேசினார்கள். எவர் வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ் மாநாடு நடைபெறுவதால் முதலில் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி சட்டம் 1956 அதன் கீழ் வெளியிடப்பட்ட பல்வேறு அரசாணைகள் தமிழில் பெயர் பலகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்காக நாங்கள் தென் மாவட்டங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய விடையை சொன்னோம். கடைசியில் மாநாடு நடைபெறவில்லை. அந்த SRM பல்கலைக்கழகத்தில் நேற்று தமிழ் பேராயம் என்கின்ற பெயரிலே பாருங்க, நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழன் சீமான் போய் பேசுறார். SRM பல்கலைக்கழகத்தினுடைய அந்த முதலாளி பாரிவேந்தருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முழுமையாக தூக்கிச் செல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு வாழ்த்து மடல் வெளியிட்டு நேரில் சென்று வாழ்த்துகிற பழக்கமெல்லாம் செந்தமிழர் சீமான் கடைபிடித்து வருகிறார். அது போகட்டும். ஆனால் இந்த பேராயத்திலே தமிழ் தொடர்பாக நல்ல பேசினார், சிறப்பாக பேசினார். ஆனால் அவர் தலைக்கு பின்னாலே தமிழம் இருக்கிறது SRM என்று. அதையெல்லாம் முதல்ல மாற்றணும். அதை மாற்றுவதற்கு ஒரு சொல் இந்த பாரிவேந்தரிடம் SRM என்று நீங்கள் ஆங்கிலத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் அந்த SRM என்கின்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சரியான தமிழ் சொல்லை மேலே போடுங்கள் என்று ஒரு சொல் என்னுடைய தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் பாரிவேந்தரிடம் சொல்லியிருப்பாரா? ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் பாரிவேந்தர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களும் ஒருவர். அதனாலே அவரிடத்துல அந்த கோரிக்கை வைக்க மாட்டார். ஆனா அங்கே பேசுவார். அதோடு மட்டுமல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் செந்தமிழர் சீமான் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் திரை உலகத்தின் சூப்பர் ஸ்டார், அரசியல் உலகத்தில் இவரே சூப்பர் ஸ்டார். அது இவர் தான். தம்பியே சொல்லிக்கிடுவார், நான் தான் சூப்பர் ஸ்டார் அரசியல் உலகத்தில், அவர் திரை உலகத்தில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திக்கும் போதே அந்த சந்திப்பின் போது இந்து முன்னணியை சார்ந்த மறைந்த இந்து முன்னணி தலைவர் தானலிங்க நாடாரின் வாரிசு, அரசியல் அந்த அமைப்பின் வாரிசு என்று சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி, இன்றைக்கும் RSS அமைப்போடு நெருக்கமான தொடர்புள்ள ரவீந்திரன் துரைசாமியை மட்டும் அழைத்து சென்றதன் மர்மம் என்ன? கேட்டவன் நான் தான். இன்றைய வரைக்கும் விட இல்லை. அது மட்டுமல்ல, அந்த சந்திப்பு குறித்து ரஜினிகாந்த் எந்த செய்தியும் சொல்லல. ஆனா சீமானை முந்திக் கொண்டு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார். ஏன்னா ரவீந்திரன் துரைசாமியினுடைய ஒவ்வொரு நாள் அந்த செய்தி வெளியிடுகிற காணொலிகளை பார்த்தா ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6 மணி அல்லது 7 மணிக்குள்ள இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ரவீந்திரன் துரைசாமியிடம் தொலைபேசி போட்டு இன்றைக்கு என்ன செய்தியை சொல்லலாம், இன்றைக்கு எந்த நிகழ்ச்சியில நான் பங்கெடுக்கலாம், அந்தந்த நிகழ்ச்சியில் நான் என்ன என்று பேசலாம் என்று இவரை கேட்டுதான் அவர் செயல்படுவது போல் இவருக்கு தனக்குத்தானே ஒரு செய்தி சொல்லிக் கொள்வார். அந்த ரவீந்திரன் துரைசாமி சீமான முந்திக்கிட்டு செய்தி சொல்றார். ரஜினிகாந்தை ஏன் சந்திச்சோம்? பிறகு சீமான் ஒன்று சொல்லுகிறார். இரண்டும் முரண்பாடு வருது. அங்கேதான் ஐயப்பாடு எழுகிறது. ஏன் என்று சொன்னால் நடிகர் ரஜினிகாந்த் டெல்லியோடு, குறிப்பாக பாசிச பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு நரேந்திர மோடியோடு நெருக்கமான தொடர்பில் உள்ளவர். இப்பொழுது செய்தி வந்து செல்லவா, நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் ரகசியமாக நட்சத்திர விடுதியிலே சென்று சந்தித்தார். அரை மணி நேரம். எல்லா ஊடகத்திலையும் வந்தது. சீமான் அதை மறுத்து விட்டார், அது வேற செய்தி. ஆனால் அவர் மறுத்ததற்குள்ளும் ஒரு ஐயப்பாடு இருப்பதாக ஒரு தோற்றம் நிலவுகிறது. ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பைத்தியகாரன் பட்டம் சூட்டப்பட்ட எச் ராஜா பேரறிஞராக வருகிறார். அதே போல அண்ணாமலை பற்றி இவர் பேசாத பேச்சு இல்லை. ஆனால் இன்றைக்கு என் அன்புக்குரிய தம்பி என்று அவருக்கு சொல்லுகிறார். அண்ணாமலை பேசுகிற பொழுது என்ன சொல்லிவிட்டார் என்றால், நான் தேசியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழிலிருந்து தேசியத்தை பார்க்கிறார் என்று ஒரு சொல்லாடலை
அங்கே போட்டு விட்டார். அதை மறுப்பது போல் சீமான், நான் முதலில் என் அம்மாவுக்கு மகனாக இருக்கிறேன், பிறகு அத்தைக்கு மருமகனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே தமிழ் பேராயத்தில் பேசுகிற பொரு தட்ஸ் ஆர் யுவர் ஆனர். எப்படி ஆங்கிலம் வருது? நிகழ்ச்சி தமிழ் பேராயம், தமிழ் தலைப்பை வைத்து மாணவர்களுக்கு பரிசு தொகையை வழங்குகிறார்கள், ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். அங்கேயே அந்த ஒரு இடத்திலாவது ஆங்கில சொல்லை கலக்காமல் செந்தமிழர் சீமான் அவர்களால் பேச இயலாதா? அங்க இருக்கிற அறிஞர் பெருமக்கள் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுந்து கைத்தட்டுகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள். கூச்சலிட வேண்டும் என்பதற்காகவே, கைத்தட்ட வேண்டும் என்பதற்காகவே பேசுவது போல் பேசுவது தமிழ் தேசியத்தின் இலக்கொன்றுதான் இனத்தின் விடுதலை. அடைய முடியுமா தம்பி? ஒருபோதும் அடைய முடியாது. அங்கே நீங்கள் தமிழ் பேசுகிறீர்கள், போகட்டும். அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை, சந்தித்ததாக செய்தி சாட்டை துரைமுருகன் அதற்கு ஒரு காணொலி போட்டிருக்கிறார். சரி, போகட்டும். அண்ணாமலைய கமுக்கமாக SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு அறையில சந்திச்சு பேசணும். அப்படியானால் ரஜினிகாந்தை சந்தித்தது, பிறகு 2000 கோடி ரூபாய் தருகிறேன், எங்களோட கூட்டணி சேர வாருங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அழைப்பு விடுத்ததை வெளிப்படுத்திய நம்முடைய தம்பி செந்தமிழர் சீமான். பிறகு ஏன் அண்ணாமலை அவர்களை அன்பு தம்பி, என் தம்பி, சரி தம்பியா இருந்துட்டு போறாரு, நல்லதா போச்சு. தமிழர்களுக்கு மூத்தவர் அண்ணன், இளையவர் தம்பி. நானும் அப்படித்தான் உங்களை தம்பி என்கிறேன், நீங்களும் அப்படித்தான் என்னை அண்ணன் என்கிறீர்கள். ஆனால் நமக்குள் உள்ள தமிழ் தேசிய உறவுக்கும் அண்ணாமலையினுடைய அவர் இந்துத்துவா பாரத் மாதாக்கு ஜெய் போடக்கூடியவரோட உங்களுக்கு என்ன உறவு இருக்க முடியும்? இதுதான் பல்வேறு ஐயப்பாடுகளை இன்றைக்கு அதிர்வலைகளாக போகிக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு வழக்குகள், அமித்ஷா முன்னிலையிலே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காவல் உயர் அலுவலர் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும், அது பிரிவினைவாத கட்சி என்று அமித்ஷா முன்னாலே பேசியிருக்கிறார். அதெல்லாம் குறிப்பில் இருக்கு. அதன் ஊடாக அமலாக்கத்துறையோ எந்த வெங்காயத்துறையோ உங்களுக்கு பின்னாலே இன்றைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செந்தமிழர் சீமானுக்கு அடுத்து நான் தான் என்று தன்னைத்தானே அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடிய கொண்டையங்குட்டை மறவர் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட சாட்டை துரைமுருகனை அமலாக்கத்துறை எந்த துறையோ ஒரு துறை அழைத்து பகல் முழுதும் வைத்து விசாரித்த அந்த கமுக்கம் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் மிகப்பெரிய ஐயப்பாடு வருகிறது செந்தமிழர் சீமான் மீது, நாம் தமிழர் கட்சியின் மீது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பாய்ச்சல் எப்படி இருக்கும்? இதற்கிடையே திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற பேரவையினுடைய குழு தலைவர், பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரனை அண்ணாமலைக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தமிழ்நாட்டிலே நியமித்தார். இன்னைக்கு டெல்லி போயிருக்காராம் நயினார் நாகேந்திரன். பாம்பன் பால திறப்பு விழால நயினார் நாகேந்திரனுக்கு தனியான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டதாக நம்ம சொல்ல, ஊடகங்கள் சொல்கிறது. அப்படி எங்கள் மாமா நயினார் நாகேந்திரனை, எனக்கு மாமா இல்ல, செந்தமிழர் சீமானுக்கு, ஏன்னா அவருடைய மாமனார் காளிமுத்துவும் திருநெல்வேலி நயினார் நாகேந்திரனும் ஒன்றாக பிறந்தவர்கள். ஆகையினால இவர் மாமா. அவருக்கு வழக்கத்துக்கு மாறாக நயினார் நாகேந்திரன் பிறந்த நாள் விழாக்கு. எந்த நயினார் நாகேந்திரன்? பாசிச பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன். சீமான் மொழியிலே சொல்ல போனால் மனித குலத்தின் பகை கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு தமிழ் தேசியத்தை தூக்கி செல்லக்கூடியவர், மேதகு தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் செந்தமிழர் சீமான், தலைமை ஒருங்கிணைப்பாளர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அவரை தலைவராக போட்டால் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி என்று சொல்லவில்லை. ஏன்னா ஊழலுக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறவர் என் தம்பி செந்தமிழர் சீமான். நேற்று நடத்தின SRM பல்கலைக்கழகத்தின் முதலாளி பாரிவேந்தர் 10 பைசா ஊழல் செய்யாத இந்த நாட்டில் தூய அரசியல் கக்கனுக்கு அடுத்துதான் அவர் தான் வைக்கணும். தூய அரசியல்வாதி யார் என்றால் நம்முடைய பாரிவேந்தர் தான். யாருக்கு எதிரா? கக்கனுக்கு அடுத்து அவரை வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு தூய அரசியல் தலைவர் பாரிவேந்தர் நிகழ்ச்சியில வேடிக்கையாகவும் இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. ஊழலை ஒழிக்கக்கூடியவர் SRM பல்கலைக்கழகத்தில் போய் பேசுவாரு. அதுவும் பாரிவேந்தர் தலைமையில
பாரிவேந்தர் ஏன் உங்களை சிரித்து வளைக்காரு? இந்த பத்திரிகையில் வந்திருக்க. அண்ணாமலைக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் செயல்பட வேண்டும். யார் சொன்னது? SRM பல்கலைக்கழகத்தின் முதலாளி பாரிவேந்தர் சொன்னதா இன்னைக்கு வந்திருக்கு. இதைத்தான் ரஜினிகாந்த் சொன்னாரோ? இதைத்தான் நிர்மலா சீதாராமனிடம் நீங்கள் கமுக்கமாக சந்தித்து பேசினீர்களோ என்ற ஐயப்பாடுகள் வந்து கொண்டிருக்கு. அண்ணாமலை சொன்னார், நான் தேசியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், அவர் தமிழிலிருந்து தேசியத்தை பார்க்கிறேன். இதை மறுக்கிற செந்தமலன் சீமான் அவர் எல்லா மேடையிலையும் தூக்கி பிடிக்கிற, இன்னும் சொல்ல வேண்டும்னா தலைக்கு மேலே வைத்து வணங்கக்கூடிய மறைந்த தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் எதை எப்படி பார்த்தார்? தமிழை எப்படி பார்த்தார்? இதே தேசியத்திலிருந்து பார்த்தார். அதை நீங்கள் எந்த இடத்திலாவது மறுத்ததுண்டா? எங்கேயும் மறுக்கல. முத்துராமலிங்க தேவர் சொன்னால் மறுக்க மாட்டீர்கள், அண்ணாமலை சொன்னால் உடனே மேடையில் மறுப்பது போல் ஒரு நாடகமா? நீ யாரு? நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னன்னா தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும். எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தட்சாலி வரானார். எனவே தமிழ்நாட்டு தமிழர்களே, தமிழ் உணர்வாளர்களே, தமிழ் தேசியத்தின் உண்மையான கள போராளிகளே, நாம் ஐயப்பாட்டுடன் இதை கண்காணிக்க வேண்டிய நிலை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. உலகத் தமிழர்களும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இலங்கைக்கு சென்ற, தனியாக கூட அதற்கு ஒரு காணொளி போடுவோம், இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் எப்படி நடந்து கொண்டார். அங்கிருந்து வந்து நம்முடைய ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறவர் எப்படி நடந்து கொள்கிறார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்னால் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அது தொடர்பாக ஒரு துளி அளவு கூட இலங்கை அரசோட பேசினாரா என்ன? பேசவில்லை. பாலத்தை திறக்கிறவர், இந்த பாலம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டியவர் ஒரு குஜராத்தை சேர்ந்தவர் என்று தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி சொல்கிறார். இந்தியர் கட்டியது என்று சொல்லல, வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் யாரோ ஒரு ஒப்பந்ததாரர், அது குஜராத்தை சேர்ந்தவர் கட்டி இருக்கிறார் என்று சொல்கிறார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் குஜராத்தி தான் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறேன், இது எப்படி வரலாற்று பதிவு என்று பெருமையாக பேசுகிறார். ஆனா நம்ம தம்பி செந்தமலன் சீமான் தேசம் தேசம் காக்கணும்னா அப்புறம் சொல்லிட்டார், மாத்திட்டார். நாடு நல்லா இருக்க வேண்டுமானால் வீடு நல்லா இருக்க வேண்டும். தம்பி, உலகத்தின் முதன்மொழி தமிழ் நீங்க தான் பேசுறீங்க. உலகத்தில் எல்லோரும் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் மட்டும்தான் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறீர்கள். ஆமா, உண்மைதான், யாரும் மறுக்கல. அப்புறம் SRM பல்கலைக்கழகத்தில் நீங்க என்ன பேசுறீங்க? தமிழ் தேசத்தை, தமிழ் நாட்டை இந்தியாவிலே தமிழ்நாடு என்கின்ற பெயர்ல நம்ம நாடு தான் இருக்கு. ஏன் என்று சொன்னால் இதுதான் நாடு. வள்ளுவர் நாடுன்னு 10 குறள் எழுதியிருக்காரு பாருங்க ஒரு அதிகாரத்துல. அதற்கு அந்த இலக்கியத்திற்கு இலக்கணமான ஒரு நாடு தமிழ்நாடு. நீங்க நாடு என்று சொல்வதற்கு மாறாக இந்தியாவை தேசம் என்கிறீர்கள், இந்தியாவை நாடு என்கிறீர்கள், தமிழ்நாட்டை வீடு என்கிறீர்கள். இதுதானே அண்ணா? இதுதானே திராவிடம்? அண்ணா என்ன சொன்னார்? தெரியல, திராவிட நாட்டு விடுதலையை அந்த கொள்கையை கைவிடுகிற பொழுது வீடு நன்றாக இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்க முடியும். தமிழ்நாடு என்கின்ற வீடு சரியாக இருந்தால் தான் இந்திய நாட்டிலிருந்து நாம் திராவிட நாட்டை கேட்க முடியும். எனவே வீட்டை சரி பண்ணுவோம். நாட்டை இன்றைக்கு சீனர்கள் எதிர்க்கிறார்கள், பிரிவினை கொள்கையை கைவிடுவோம், சீன எதிர்ப்பை எதிர்த்து முறியடிப்போம் என்றெல்லாம் பேசி அண்ணா திராவிட மாடல் வழியிலே தமிழ்நாட்டை வீடு என்று சொன்னார். தமிழ் தேசியம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. கச்சத்தீவை மீட்பதற்கு 50,000 பேர் கொண்ட படையை கட்டமைப்பேன் என்று பேசுகிற செந்தமிழர் சீமான் தமிழ்நாட்டை வீடு என்று அந்த திராவிடர் மாடல் வழியிலே, அந்த அண்ணாவின் வழியிலே நேற்று பேசியிருக்கிறதான் வேடிக்கை, வேதனை. இதை நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி பார்க்க வேண்டும் என்பதை உங்களுடைய அறிவு நிலைக்கு விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.